ලංකාවේ හමුදාව වෙඩිතිත්තේ ත්‍රස්තවාදීට විතරයි. ලංකාවේ හමුදාව සම්පූර්ණයෙන්ම ත්‍රස්තවාදයක් එක්ක යුද්ධ කළේ. துவேசம் தலைக்கேறிய சில மூடர்களின் செயலால் மீண்டும் இலங்கையில் அமைதியின்மை ஏற்படும் என அச்சம் ஏற்பட்டுள்ளது. சிங்கள மக்களுக்கு தெரிவுபடுத்த வேண்டிய நேரம் இது. இதோ கடைசியில் இயேசுநாதருக்கும் புத்தருக்கும் வந்த நிலைமையை பாருங்க. ஏஐ டெக்னாலஜியால் உலகம் சீர்கெட்டு சின்னாபின்னமாக போகிறது என்பது ஒரு நல்லொரு எடுத்துக்காட்டாக உள்ளது ஏஐ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். குவைத் பால்மா சோஷியல் மீடியாக்களில் பகிர்வதால் மிகப்பெரிய சிக்கல். இது போன்ற இன்னும் பல முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். எனக்கு الشركة الكويتية وزن الحليب ده 2 كيلو وربع صافي، إنتاج وتعبئة هولندا، صلاحية لحد 2026، متاح في شيكوبوم وكميات إن شاء الله. حليب الشركة الكويتية وارد من دولة الكويت. ஆல்ராயின் ஒரு செய்தி தகவல் வெளியீடின்படி உணவு விநியோகத்தில் பால் பவுடரை ஆதரிப்பதற்கான செலவு 60 மில்லியன் தினார்கள் ஆகும். பொது நிதி மசோதாவை குறைப்பதற்கான ஒழுங்குமுறை மற்றும் கணக்கியல் தீர்வுகளை வர்த்தக அமைச்சகம் ஆராய்ந்து வருகிறது. சந்தைகளில் திரவ பாலின் விலையை உயர்த்தும் என்னும் அமைச்சகத்திற்கு இல்லை. குவைத் பால்மா விநியோகத்திற்கு இந்த பால்டின் என்ன சொல்றது, தொம்மீன், அதாவது ரேஷன், இந்த தொம்மீனுக்கான பால்மாக்களை வழங்குறதுக்காக 60 மில்லியன் தினார்கள் செலவு பண்ணது குவைத்துடைய அரசாங்கம். 60 மில்லியன் தினார் இது செலவு பண்ணி குவைத்து மக்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி குவைத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கும் இதில் பங்கு உண்டு. வீட்டில் எத்தனை தொழிலாளர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து தான் தொம்மீனில் அந்த பொருட்கள் கொடுக்குறாங்க. ஆனால் அது விற்பனைக்கு அல்ல, வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு அல்ல. அதை இங்கு உணவுக்காக பயன்படுத்துவதற்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைக்கும் நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாக்களில் இதை பதிவிடுறாங்க. விற்பனைக்கு இருக்குது, விற்கிறாங்க, போடுறாங்க, காகோ போடுறத போடுறாங்க. இந்த மாதிரி பதிவுகள் இடுறதால சர்வசாதாரணமாக இந்த நாட்டுக்குள்ளே கூட யாராலையும் வெளிநாட்டவர்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்கு கூட கையில் ஒரு மாவுட்டினை வெளியில் கொண்டுட்டு போக முடியாத சூழல் உருவாகி இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுக்கே நம்ம வீட்டில் சும்மா ஃப்ரீயாக கொடுத்தாலும் கூட ஒரு டீன் 2 நம்மளோட நாட்டுக்கு கூட அனுப்ப முடியாத நிலைமை உருவாகி இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஆரம்ப காலத்தில் எத்தனையோ தடவைகள் குவைத்துடைய சுங்கப்பிரிவால் கார்கோக்களை சோதனை பண்ணி நிறைய பால் பவுடர்களை கைப்பற்றினாங்க. இந்த மாதிரி கெடுபிடிகளும் சோதனைகளும் வாரத்துக்கு காரணமே இது போன்ற ஒரு சிலர் செய்யக்கூடிய நாசகார செயல் தான். அதே மாதிரி வீடியோ பார்த்துனுக்கு நீங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க, சரி, அதே மாதிரியே அந்த வீடியோக்களுக்கு முடிஞ்சால் ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்று. அடுத்தது இந்த ஃபோன் நம்பர் போட்டு சேல் பண்ணுறவங்களுக்கு கால் பண்ணி டைரெக்டாக பேசுங்க. ஒரு 10-100 பேர் பேசி இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு திட்டும் போது அதை அவங்க அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த வீடியோக்களையாவது எடுத்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் தயவு செய்து அந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்தது, தயவு செய்து யாரும் நாட்டில் கொண்டு போய் விற்காதீங்க. இது விற்பனைக்கு இல்லை. அடுத்தது, நீங்கள் கார்கோ போட்டு நீங்கள் விற்பனை செய்கிறீங்களோ என்ன செய்கிறீங்களோ பப்ளிக்காக சோஷியல் மீடியாக்களில் போட்டு இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதால சாதாரணமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. வெளிநாடுகளில் இருந்து இன்றைக்கி ஒரு பொருள் கூட அனுப்ப முடியாத நிலைமை உருவாகும். ஏன் காரணம்? இந்த மாதிரியான தவறான செயல்பாடுகளால். தயவு செய்து இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா, இயேசுநாதரையும் புத்தரையும் வச்சு இப்போ நிறைய வீடியோக்கள் சோஷியல் மீடியாக்களில் பதிவாகுது ஏஐ மூலம். உண்மையிலேயே மத வழிபாட்டாளர்களுக்கு இது மிகவும் ஒரு கவலை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம். எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தை இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்றது எல்லா மதத்திலையுமே சொல்லப்பட்ட உண்டு. அதே போல் இந்த மாதிரியான செயல்பாடுகள் சோஷியல் மீடியாக்களில் வலம் வரும்போது மத வழிபாட்டாளர்கள், மத நம்பிக்கையாளர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுக்கும். இப்போ நேரத்தோடு நான் அந்த பால்மா பவுடர் சோஷியல் மீடியாவில் போகிறதுக்கு எதை சொன்னனோ அதே தான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்களில் நீங்கள் போய்
ஹர்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட் போடுறதையும் தாண்டி ஏன் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? பார்த்தா இந்த வீடியோக்களில் 400, 500, 1000 பேருன்னு அவங்களோட எதிர்ப்பை கமாண்டாக தெரிவிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க, ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஏன் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரிப்போர்ட் பண்ண முடியாது? சமூக ஊடகங்களில் எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிக்கலையா ரிப்போர்ட் பண்ணுங்கள். ரிப்போர்ட் பண்ணும்போது அது உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு வேதனைக்குரிய சங்கடத்துக்குரிய பதிவுகளாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை ரிமூவ் பண்ணுவாங்க. அது எந்த ஒரு சமூக வலைத்தளமாக இருந்தாலும் சரி, ரிப்போர்ட் பண்ணினா ரிமூவ் பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய மத வழிபாடுகளையோ உங்களுடைய இறை நம்பிக்கையோ யாராவது இழிவுபடுத்தினாலோ இல்லை வீடியோக்கள் போட்டாலோ தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி சமூக ஊடகங்களுக்கு எதிராக ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஆளையே தெரியும்னா டைரெக்டாக அவங்களுக்கு நீங்கள் எதிராக கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம். எந்த நாட்டிலையாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டில் நீங்கள் கம்ப்ளைண்ட்டே பண்ணலாம். அப்படி கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாத சூழல் யாருன்னு தெரியாதுன்னா நீங்கள் அந்த சேனலுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணும்போது நிச்சயமாக அந்த சேனலை வந்து சமூக ஊடகங்கள்லேருந்து உடனடியாக அதை கண்காணித்து அதை தூக்கிடுவாங்க. அந்தந்த சமூக ஊடகத்துடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள். அதை மீறும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் அந்த சமூக ஊடகத்துடைய நடவடிக்கைகளை உடனடியாக எடுப்பாங்க. அதால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அடுத்ததாக, இப்போ நிறைய சிங்கள மக்களுக்கு வந்து தெரியாது கனடாவில் என்ன நடந்தது, இது என்னத்துக்காக இந்த நினைவேந்தல் திறந்து வச்சாங்க அப்படின்றது. அது சிங்கத்திலே நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். தமிழ் இன அழிப்புக்கான நினைவகம், தமிழ் இன அழிப்பு நினைவகம், அதுதான் இதில் இருக்குது. தமிழ் ஈழம் விடுதலை புலிகள் சம்மந்தப்பட்டதோ இல்லை பிரபாகரன் சம்மந்தப்பட்டதோ மற்ற எதுவுமோ இதில் இல்லை. இதில் இருக்கிறதே தனிப்பட்ட முறையில் தமிழ் இன அழிப்புக்கான மே 18 என்பது மெய் சிலிர்க்க வைக்கும் ஒரு வேதனைக்குரிய நாள், இனமே அழிந்து போன நாள். ஆனாலும் இன்னைக்கும் ஒரு சில தேச துரோகிகள், இன துரோகிகள், அதே போல இன எதிர்ப்பாளர்கள், நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலர், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தேவையில்லாத பதிவுகள் இருறாங்க. எங்களுடைய உயிரை காப்பாற்றினதுக்கு நன்றி செலுத்துகிறாங்களா, இல்லை தயவு செய்து எங்களை கொண்டுறாதுங்க, எங்களை விட்டுடுங்க உயிரோடு அப்படின்னு கும்பிட்றாங்களான்றது அந்த கும்பிட்ட சகோதரிக்கு தான் தெரியும் இல்லையா? இப்போ இதை வந்து சிங்கள மீடியாக்களில் பாருங்கள், இராணுவத்தை தொட்டு கும்பிட்றாங்க, கடவுளாக பார்க்குறாங்க, நரகத்திலேருந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி பதிவுகள் இருறாங்க. ஆனால் அதே அவங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, எங்களை உயிரோடு விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சுற மாதிரியும் இருக்குது இல்லையா? எது எப்படியோ இந்த சமூக விரோதிகளை முதல்ல நாட்டில் அழிக்கணும். ත්‍රස්තවාදීන්ට විතරයි ලංකාවේ හමුදාව සම්පූර්ණයෙන්ම ත්‍රස්තවාදයක් එක්ක යුද්ධ කළේ. இப்போ மக்கள் இலங்கையில் தங்களுடைய இப்போ சாதாரணமாக இப்போ ரீசண்டாக மக்கள் இறந்து போனாங்க குண்டு தாக்குதல். அப்போ அவங்க அந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு அதே ஈஸ்டர் நாள்லையும் பலரும் வந்து நினைவேந்தல் போனாங்க, நினைவேந்தலுக்காக போனாங்க. அதே மாதிரி தமிழின அழிப்புக்கான நினைவு நாளாக இப்போ இவன் சொல்கிறான், இராணுவம் கொண்டது வெறும் புலிகளை மட்டும்தான், இராணுவம் பொதுமக்கள் யாரையுமே எதுவுமே செய்யலை அப்படின்னு ஏதோ இவன் போய் நின்று பார்த்துக்கிட்டு நின்ன மாதிரி. அதே போல இந்த வெளிநாடுகளில் இருக்கிற செம்புகள், பித்தளைகள், எதுவுமே தெரியாதவனுங்கள்லாம் இப்போ தலைவர் என்னுடைய இயக்கம், என்னுடைய ஈழ மக்கள், குறிப்பாக இந்த யூரோப் நாடுகளில் இருந்து குரல் கொடுக்குற யாருக்குமே
ஈழத்தை பற்றி பேசுறதுக்கு தகுதி இல்லை. நான் அன்னைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லை. நீங்களாம் தப்பி ஓடினவனுங்கள். எவனுக்கும் பேச அதிகாரமும் இல்லை, இன்னைக்கு தகுதியும் இல்லை. இன்னைக்கும் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ அப்பாவி மக்கள், கால் கையை இழந்தவங்க இன்னைக்கும் அதே ஈழத்தில், அதே யாழ்ப்பாணத்தில், முல்லைத்தீவில், வவுனியாவில், இலங்கையில் எல்லா இடங்கள்லையும் கலைந்து போய் இருக்கிறாங்க யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள். இன்னைக்கும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அதே இந்த வெளிநாட்டில், யூரோப்பில், பெரிய பெரிய நாடுகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு சொகுசா ஏசியில் உட்காந்துக்கு வீடியோ போடுறதுக்கு மட்டும் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, விடுதலை புலிகளோ இந்த தமிழீழமோ இல்லாட்டி நீங்களும் இதே இலங்கையில் குப்பை கொட்ட வேண்டியவர்கள் தான். இன்னைக்கு கனடா, சுவிஸ், லண்டன், பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலின்னு பெருமிதம் கொள்ளக்கூடிய அத்தனை பேரும் இந்த இனப்படுகொலையாலும், விடுதலை புலிகளாலும், இலங்கையாலும், ஈழத்தாலும் தான் நீங்கள் அந்த நாட்டுக்கு போனீங்க. ஏதோ அந்த டைமுடைய அந்த சூழலுக்காக உங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. இதே இப்போ போங்க பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவுக்கு போய் காட்டுங்க படகுல, முடியுமான்னு பார்க்கலாம். எவனாலையும் போக முடியுமா? முடியாது. போர் சூழலை வச்சு எல்லாருமே தன்னுடைய சுயலாபத்தை அடைஞ்சிங்க, அவ்வளவுதான். இன்னைக்கும் சோசியல் மீடியாக்களில் பகிர்றவங்க அரைவாசி பேர் தங்களுடைய சுயலாபத்துக்காக பகிர்றாங்களே தவிர மனதார யாருமே. அடுத்தது இப்போ நான் ரீசெண்டாக கூட போட்டேன் இல்லையா, கெட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, எவ்வளவோ கேவலமான வார்த்தைகளை பேசி அந்த மனுஷரோட ஃபோட்டோவையும் பின்னால் பேக்ரவுண்டில் வச்சுக்கிட்டு பேசுகிறதெல்லாம் ரொம்ப கேவலமான அசிங்கமான வார்த்தைகள். இதுவா நீங்கள் கொடுக்குற மரியாதை? எத்தனையோ நம்மளுடைய தமிழர்கள் இழந்து போனார்கள், தமிழ் சொந்தங்கள். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் ஒரு சமூகம் கொண்டாடுது, அதே இன்னொரு பக்கம் இன்னொரு சமூகம் வேதனையிலேயே புழுங்கி அழுது புலம்புது. இதுதான் நிலைமை. ஆனா இன்னைக்கு அதே யுத்தத்துல கஷ்டப்பட்டு கால்கையை இழந்த ஆமிக்காரனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். அதே யுத்தத்துல கால்கையை இழந்த விடுதலை புலிகளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இடையில இருக்கிறவன் தான் அதை வச்சு பொழப்பு நடத்துறான். இடையில இருக்கிறவன் எல்லாரும் நல்லா தான் இருக்கிறான். அதுல கஷ்டப்பட்ட யாருமே இன்னைக்கு நல்லா இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தையும் தெரிவிங்க.